அடுத்ததை காட்டும் பழைய போல் நெஞ்சம் கருத்ததை காட்டும் முகம் என்றார். ஒருவருக்கு வறுமையில தான் வருமா தெரியுமா? கஷ்டம். ஆமாங்க. வாழ்ந்தது போனது தெரியலாம். வாழ்ந்தது போனதெல்லாம் கஷ்டம் வரும்போது தான் தெரியும் மனுஷனுக்கு. பெருமை வரும் காலத்துல தெரிய போறது எதுவும் இருக்காது, தெரியாது. அதனால மனிதனாக பிறந்து விட்டால் முன்பார்ந்தது காட்டில் பின்பார்ந்ததை கருதக்கூடாது. ஆமாங்க. முன்னால எப்படி இருந்தோமோ பின்னாடி அப்படியே வாழ்ந்துடணும் கஷ்டப்பட்டாலும். அதை போன்று யாரும் தெரிகிறதா? தெரியுமா? ஏன் உங்களுக்கு தெரியாது இருக்கும்? என்னங்க போட்டா ஒண்ணு தெரியாதா? தப்பு இல்லை. அப்படி இருக்க எங்க அப்பா யார் என்றால் உங்க அப்பா முத்துலிங்கம். ஆமாடா, கைலாயபதி எங்க அப்பா கூத்தாடி. எங்க அப்பா கூத்தாடி ஆச்சா? மத்தலகாரு கூத்தாடி. அவங்க அப்பா கைலாயபதி கூத்தாடியா? உண்மையிலே கூத்தாடி தான்டா. உண்மையிலே கூத்தாடி தான். எங்க அப்பா கைலாயபதி கூத்தாடி. எங்க அப்பா வாத்தியாரு. எங்க அப்பா நான் தெருக்கூத்தை உருவாக்கினார். என்னங்க சொல்றீங்க? எங்க அம்மா தாண்டா பொண்ணு வருஷம். உங்க அம்மா பொண்ணு வேணுமா? ஆமா. பொண்ணு இல்ல. ஆமா. நீ பண்ணி எடுத்து வளர்த்த பெண்ணை தானா தான 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 வனக்கும் எடுத்து வளர்த்த பெண்ணை கல்யாணம் பண்ணாரு. அவர்கிட்ட ஒரு பைசா கூட இருக்காது. என்னங்க ஒரு கல்யாணம் மண்டபம் அதுக்கே 1 லட்ச ரூபாய் 1.5 லட்ச ரூபாய் ஆகி போகுது. எங்க அப்பா பார்த்தது எங்க அம்மா கூட்டு வந்தாரு. எங்க அப்பா முன்னாடி நீ கூட்டு வந்தா. ஓ லவ் மேரேஜா? ஓ கார் விட்டாங்களா? காதுல உள்ள கைலாயபதி அவளுங்க கூடிய எங்க அப்பா திருமணம் செய்து
எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் வாய் பேசாத இருக்க மாட்டாங்க. உங்க அப்பா அம்மாவும் உங்க அம்மா அம்மாவும். எங்க அப்பா சும்மா இருந்தாலும் எங்க அம்மா சும்மா விட மாட்டாங்க. ஆமா உண்மைதாங்க. உடம்பு ஓட்டம் அப்படிதாங்க இருக்கும். உடம்பு இருக்குல்ல விட மாட்டோம். அப்படிப்பட்ட கைலாயபதிக்கு சாபத்தை கொடுத்தார். காஞ்சி கம்மா நெடுநாள் தவம் செய்து இடமாக வரக்கிறது என்று சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுத்த சிவபெருமான்